நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? ஏன் வசதி வந்த உடனே இப்படி டோட்டலா மாறிட்டீங்க சங்கீதா? கண்டிப்பா சொல்லணும். வினோத் அண்ணா அப்பா, அம்மா வீடு கட்ட ஹெல்ப் பண்ணாங்களா? அப்புறம் வந்து நீங்க கட்டியிருக்க வீடு உங்க மாமனார் குடுத்த லேண்டா? இல்ல நீங்க சொந்தமா வாங்குன லேண்டா? அண்ணா எப்பவும் அக்கா வீட்டுக்கு மட்டும் போறீங்க. அவங்க அப்பா, அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறீங்க. செகண்ட் கொஸ்டின் சொல்றது இல்ல. இதான் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்க YouTube கரண்ட் சேலரி ஒரு டிப்ரஷனாவே ஆயி போகுது. கமெண்ட் செக்ஷனே இப்பலாம் பார்க்கறதே இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q&A வீடியோ தான் பார்க்க போறீங்க. லாஸ்ட்டா வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு 175 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா படிச்சு அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இப்போ எத்தனை லட்சம் கடன் இருக்கு? நகை கடன் எல்லாமே சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மொத்தமாக எங்களுக்கு 16 லட்சம் கடன் இருக்குது. அதில் வந்து 8,50,000 வந்து கோல்டு லோனு, மீதி வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கோம். அப்புறம் சீட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ போயிருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சொல்கிறது இல்லை. இதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்கள் யூடியூப் கரண்ட் சேலரி என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா அதுக்கான பதில் சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து நியூ யூடியூபர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அப்புறம் எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் எடிட் கைன் பண்ணுறோம். மாஸ்டர், இன்ஷாட் 2 ஆப்பில் எடிட் ஆமா. பண்ணுறோம். ஆனால் ஃபோன்லேயே நிறைய ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எடிட் ஃபோன்லேயே பண்ணுறது. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடிட் பண்ணிவிடுவோம். லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிடுவேன். ஸோ நியூ யூடியூபர்ஸ்க்கு என்ன அட்வைஸ்ன்னு கேட்டீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு வீடியோ போடலாம். ஆமாம். ஆமாம். ரெகுலராக டைமிங்க்கு வீடியோ போடுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்லோட் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரீச் ஆகிடும். ஷார்ட்ஸ் நிறைய போடுங்க. ஸோ இப்போதைக்கு ஷார்ட்ஸ் ஃபீடு நல்லா இருக்கிறதுனால ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா ஆமாம். ரீச் ஆகும். ஷார்ட்ஸ் பண்ணால் ட்ரெண்டிங் சாங்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் உங்கள் இடம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட், ஒரு சென்ட் எத்தனை லட்சத்துக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லேண்டு வந்து 1457 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடோட லேண்டு. ஆமாம். நாங்கள் வந்து ஒரு சென்ட் 6 லட்சம் சம்திங்க்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 22 லட்சம் நம்ம லேண்டு மட்டும். ஆமாம். ஸோ இது வந்து நாங்கள் சென்னையில் இருந்தோம் இல்லையா? சென்னையிலேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் 6 லட்ச ரூபா வந்து லீஸுக்கு லீஸுக்கு இருந்தோம். சென்னையில் இருந்த வீடு வந்து லீஸுக்கு 6 லட்சம் கொடுத்து இருந்தோம் ஆமா. ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து லீஸ் முடிஞ்ச உடனே நமக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த 6 லட்சத்தை. அந்த 6 லட்சம் அதுக்கப்புறம் நாங்கள் சீட்டு போட்டு வச்சிருந்தோம். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து ஒரு சீட்டு இருந்தது. ஆமா. சீட்டு, அந்த நகைலாம் சீட்டு, அடகு நகை வச்சுட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்து வாங்கணும். வச்சு அந்த லேண்டை வாங்கிட்டோம். லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கா வந்தது. ஸோ அதை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஸோ அப்புறம் ஊர் பக்கமே வந்தோமா, சரி மண்ணு வாங்கிடலாம். நம்ம மண்ணு வாங்கி வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வாங்கின நேரம் அழகாக வீடும் கட்டியாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க அண்ணா நீ? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 நாங்கள் வந்து பேருமே எல்லா Q&Aலையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கோம். 2 பேரும் நாங்கள் இன்ஜினியரிங் பிஇ படிச்சிருக்கோம். நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். சங்கீதா பிஇ சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? ஸோ இப்போதைக்கு நாங்கள் 2 பேருமே யூடியூப்ல ஆமாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் யூடியூப்ல தான் வேலை பார்க்குறோம். நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எல்லாத்தையும் எடிட் பண்ணுறோம். நிறைய ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சாதாரணமாக ஒரு வீடியோ தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதை நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வேற எந்த வேலையும் நாங்கள் செய்யலை. யூடியூப் ஒர்க் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் அண்ணா இப்போ இருந்தா எப்படி இருக்கும்னு ட்ரீம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எங்கள் அண்ணன் இருந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கும். எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வருவான், அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்கும். முக்கியமாக ஜஷ்விதா கூட வந்து பார்த்தோன்னா வேற ஆமாம், லெவலாக ஜஷ்விதாக்கு வந்து இருந்திருக்கும். தாய் மாமான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆமாம். இருந்திருக்காரு. சரி எங்கள் அண்ணன் இருக்கான்ற ஒரு இது இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்தோன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் தான் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஷ்விதா பாப்பாவை எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க? இன்னும் எதுவும் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம். ஆமாம். அது எது நல்ல ஸ்கூலு அப்போதைக்கே வந்து நம்ம பட்ஜெட்லாம் பார்த்துட்டு எப்படி பிளான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் நிறைய பேர் உங்கள் யூடியூப் சேலரி சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராமல் போகும். அது மட்டும் இல்லை, நான் சொல்லணும்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக தான் இருக்குது. அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். சொல்லிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்கள் வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜென்யூனாக சொன்னோம். சொல்லிட்ட பிறகு வந்து பார்த்தேன்னா வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து உனக்கு 60 லட்ச ரூபாய் வீடு கட்டியிருக்க, 600 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்க முடியாதா? உனக்கு என்ன, நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவ? அப்படியே ஒரு மாதிரி வந்து இப்போலாம் எப்படின்னா ஆமா. கரிச்சு கொட்டுற மாதிரி அப்படியே யூடியூப்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியல. நாங்கள் எங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுணும், இது மாதிரிலாம் இப்போ கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் ஆமா. பண்ணிட்டு பாசிட்டிவாக போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசிக்குவோம். இருந்தாலும் அது ஒரு ஓரமாக நமக்குள்ள மனசில் ஒரு கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எது பண்ணாலுமே ஒரு குறை சொன்னால் எப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் கிச்சனில் இருந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கங்க.
உனக்கு கிச்சன்ல என்ன இருக்கும்போது கூட வந்து ஆமா நீங்க கிச்சன்ல ட்ரெஸ் இருக்கும்போது உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா அப்படின்னுவாங்க. நான் நைட்டி போட்டு வீட்டு எடுத்தா இந்த மாடுலர் வீட்டுக்கும் உன் மூஞ்சிக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றாங்க. நான் வந்து ஒரே ட்ரெஸ் போட்டேன்னா உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடையாது ஒரே ஒரே ட்ரெஸ் ட்ரெஸ். போடுற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினா அவ்வளோ காசு பண்ண வச்சுக்கிற கஞ்சுமா 50 ரூபாய்க்கு மீன் வாங்குறேன்றாங்க. சரி நான் 500 ரூபாய்க்கு மீன் வாங்கி போட்டா 500 ரூபாய்க்கு மீன் வாங்கி சாப்பிடுறோம் உனக்கு ஆமா என்னப்பா யூடியூப் அப்படின்ற. காசு ஆ அப்படின்றாங்க. ஸோ அதனால எது சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எது பண்றதுன்னு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாவே ஆகி போகுது. கமெண்ட் செக்ஷனே இப்பெல்லாம் பார்க்கறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஏன் இப்போ ஆர்டின் கூட நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. ஸோ போய் ஆர்டின் போடலான்னு பார்த்தாலும் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தல, யார்கிட்டயும் காசு கொடுங்கன்னு கேட்கல, ஆமா. யார்கிட்டயும் போய் எதுவுமே பண்ணல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல வீடியோ இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்பயுமே நான் நல்ல ட்ரெஸ் தான் போடுவேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது நான் இது வரைக்கும் நைட்டில மேக்ஸிமம் நான் வீடியோவே போட்டது கிடையாது. எங்க அம்மா வீட்டுக்கு போனா எனக்கு ட்ரெஸ் இருக்கா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி எப்பயாவது ஒரு தடவை தான் போடுவேன். ஆரம்பத்துல இருந்தே நான் நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வீடியோ எடுப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யாருக்கும் பெருசா தெரியல, அது நோட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு கட்டுனதுலேருந்து வீடு ஆமா. என்னப்பா வீடு தான் கட்டணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆனா ஒன்னா என்னது ஆகாதவன் கொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஆமா. கதையா தான் போச்சு. எது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் யூடியூப் சம்பளத்தை சொன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னப்பா நீ இவ்வளோ தூரம் சம்பாதிங்க உனக்கு இவ்வளோவா ஓஹோ நாங்க தான் காசு கொடுக்குறோம் நாங்க தான் இது இல்ல பண்றோம். நிறைய கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா அர்ப்பனுக்கு வாழ் வந்து ஆ அர்த்தராத்திரியே கொடை பிடிப்பான். இந்த கமெண்ட்ஸ் நிறைய வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உனக்கு ஏன்னா வந்த வாழ்வு நாங்க வந்து போய் யாருக்கிட்டையும் வந்து நீங்க எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணல. நாங்க வந்து உழைச்சி தான் நாங்க சம்பாரிச்சிருக்கோம். யூடியூப்ல சம்பாரிச்சு அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆ ஒரு எல்லாரும் வேலை செய்றாங்கன்னா இப்போ நம்ம போய் நானும் சிவில் இன்ஜினியர் தான் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சேன். அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை செய்றாங்களோ அது மாதிரி யூடியூப்ல நாங்க வேலை செய்றோம், நாங்க சம்பாதிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேலரி வந்து இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 4,00,000 ஆமா. 5,00,000 அது மாதிரிலாம் கூட சொல்றாங்க. பட் அதெல்லாம் அவ்வளோலாம் ரெகுலராக மாசம் மாசம்லாம் வராது. அவ்வளோ வர மாதிரினா ஆமா. வந்து வியூஸ் நம்ம ஏன் நிறைய கடன்லாம் வாங்க போகும்போது போறோம். ஓரளவுக்கு நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து கம்மியா தான் வரும். இப்போ நான் யூடியூப் சேலரி ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக வர போகிறது ஆமா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் ஏறும் இறங்கும் எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோ போட்டாலும் அது அதே ரிலேட்டடாக வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிப்ரெஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை நான் அந்த ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் யூடியூப்ல சங்கீதா வினோத் சேலரி இவ்வளோவா அவ்வளோவான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா ஏன் இன்னும் வாங்கலை, டிஷ் வாஷர் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோஃபா பற்றி சொல்லு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் சோஃபா வந்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூ டேஸ் அதான் ஒரு 5 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்துடும். சோஃபா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம எல்லாமே நம்மளோட சோஃபா என்ன டீட்டெயில் மொத்தமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி யூஸ் பண்ணுவோம். நான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் டிஷ் வாஷரில் வாஷர்ல பாத்திரத்தெல்லாம் வச்சிருவோம். அடுக்கிட்டு தான் நாங்கள் தூங்குவோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பல பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு ஆமா கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முக்கியமா வந்து எங்க வீட்ல வந்து பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க் ஃபுல்லாவே இருக்கும் எப்பவுமே பாத்திரம். அதுக்காக நாங்க டிஷ் வாஷர் வாங்கினோம். டிஷ் வாஷர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆமா. எடுத்த உடனே அந்த வீடியோ நான் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யூஸ் பண்ணாதே சொல்கிற பண்ணாம மாதிரி ரிவ்யூ இருக்கும். கொடுக்க கூடாது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்க அதனால யூஸ் பண்ணிட்டு அதோட அந்த டிராபேக் என்ன, அதுக்கப்புறம் எப்படி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதையுமே நாங்க சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அதை நான் போட்டாலும் இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. இப்போ நான் என் பொருள் நான் வாங்கினா நான் யூஸ் பண்றேன். இதை காட்டுறதுக்கு கூட வந்து எப்படி நம்ம மைண்ட் செட் இப்பெல்லாம் வருது. இதை காட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இது ஓவரா தேவையா சீன் போடுறீங்க ஓவரா அது வேற. ஆமா. இப்ப வேற வர கமெண்ட்ஸ் பூரா ஓவரா சீன் போடுற ஓவரா சீன் போடுறேன். நான் அப்ப இருந்த மாதிரிதான் இப்பயும் இருக்கு. என்னடா அது ஒரு வீடு கட்டுறது குத்தமாடான்ற மாதிரிதான் வந்து பார்த்தேன்னா இப்போ ரொம்ப ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிஷ் வாஷர் கண்டிப்பா போறேன். நான் வந்து பார்த்தேன்னா டிஷ் வாஷர் சிம்னி அடுப்பு அதெல்லாம் வந்து பார்த்தேன்னா சொல்லணும் தான் ஆசையா இருந்தது. நான் உடனே சொல்லியிருந்தா கூட உனக்கு வந்து வாழ்வு பாரு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்கன்றதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் சொல்லாம இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் டிஷ் வாஷரை பற்றி ஃபுல்லாக எப்படி வந்து அது ஆமா. க்ளீன் எப்படி பண்ணுறது ஆப்ரேட் ஃபுல்லாகவே பண்றோம். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பாப்பாக்கு எப்போ காது குத்து போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே காது குத்தலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ உடனே வந்து உடனே பண்ணக்கூடாதுன்னு ஆமா ஒரு சொல்லிட்டாங்க. வருஷம் திருமணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்ட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு காது குத்துவோம். அடுத்த வருஷம்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நம்ம அமையுதோ ஆ அப்ப நம்ம காது குத்தலாம். ஆமாம் காது குத்தணும் பேபி, இல்லைன்னா ரொம்ப வலிக்கும் காது அப்படியா? முத்திடுச்சுன்னா. ஆமாம் குழந்தையிலே காது குத்திடணும். ஸோ நான் இப்போவே காது குத்துறதுக்கு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ காது காது குத்தி வந்து இல்லாம பார்த்தீங்கன்னா நிஷிதா குத்தணும். கமல் போட்டுக்கலாம்டி. தாத்தா கமல் வாங்கி தரேன்னாரு. கமல் இந்த பாப்பா கம்மல்மா காது குத்துனாதான் போடுவாங்க கம்மல்.
இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்துற பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்தலாம். சங்கீதா சிஸ்டர், உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத குட் அண்ட் பேட் டே சொல்லுங்க. வினோத் ப்ரோ, நீங்களும் உங்கள் லைஃப்பில் மறக்க நடந்த முடியாத குட் அண்ட் பேட் சொல்லுங்க. நீங்க 2 பேருக்குமே லைஃப்ல நடந்த ஒரு குட் விஷயம்னா ஜஷ்விதா வந்து பாத்தீங்கன்னா ஆமா கன்ஃபார்ம் ஜஸ்விதா ஆகும்போது வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஜஸ்விதா வந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க லைஃப்ல ரொம்ப 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 ஹாப்பியான சந்தோஷமான டே. தருணம். ஆமா அந்த கார்டு ஏன்னா போட்டு வந்து செக் பண்ணும் பாரு அதான் இப்போ நாங்க கல்யாணம் ஆன உடனே புதுசா உடனே வந்து நாங்க கன்சீவ் ஆயிருந்தாலே அந்த இது தெரியும். வந்திருக்குமான்னு தெரியல. நாங்க ஒரு 2 இயர்ஸ் 3 அப்புறம் இயர்ஸ் தான் ஆயிடுச்சு ஆமா பேபி. பேபி வரும்போது 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆனதுனால சங்கீதாக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்காக அந்த தான். ஆமா கார்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆச்சு பாருங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்த டே அது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கமல் கமல் வேணுமாடி. வேணுமாடி. சரி ஓகே கமல் பாப்பா போடலாம். கமல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வந்து பேட் டேனா எங்க அண்ணன் வந்து ஆமா இறந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு ஆமா அடுத்து எதுவுமே ஃபேமிலியே ரொம்ப சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்ட இது ம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செகண்ட் பேபி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, இப்போ கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு கன்சீவாக இல்லை, பட் செகண்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் நல்லா இருக்கும். ஆமா ஸோ எதுவும் அதுக்கு நாங்கள் புதுசாக பிளான் போடல, வேணான்னு சொல்லலை, வந்தால் ஆமா நல்லா இருக்கும், அவ்வளோதான். இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நிறைய நியூ டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு வீடியோ போடுங்க, அப்போ தான் நாங்களும் பார்த்து குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாங்கள் வந்து சமையல் வீடியோ போட்டாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சமையல் சமையல் வீடியோ வீடியோ போடுறீங்க, போர் அடிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணுறேன். உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் யூடியூப் இன்கமோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோன்னா மேக்ஸிமம் யூடியூப் தான் யூடியூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கிய காரணம். காரணம். கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைலாம் போகல, வேலையை விட்டு நின்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி மட்டும்தான், ஒரே ஆள் சம்பளத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆமா முன்னோக்கி வந்திருக்க சென்னையில நாங்க முடியாது. வந்து சமாளிச்சோம் ரொம்ப சுத்தமா ஆமா. முடியல வந்துட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதுக்கப்புறம் யூடியூப் இருக்கிறது தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கும். ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து யூடியூப் தான். ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க 24 ஹவர்ஸ் இந்த தான் வேலை யூடியூப்ல பார்க்குறோம். தான் வேலை பார்க்குறோம். ஆமா. ஸோ ஆமா அதனால நிறைய கான்ட்ரிபியூஷன் யூடியூப்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாண்டியில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்களோட லொக்கேஷன் சொன்னதில்லை, ஏன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் வந்து ஆமா பார்த்தீங்கன்னா சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படுவாங்கல்ல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஆக்சுவலி நாங்கள் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரிக்கு நியர்பையா இருக்க ஆமா. திருச்சிற்றம்பலத்துல இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதே தான் கேட்குறாங்க. அப்போ ஆமா வந்து இது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். கார் வாங்க பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா. கார் வாங்கணும் ஆசை இருக்கு. ஆனா வந்து எதுவும் பிளான்லாம் எதுவும் பண்ணல ம். ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால கடன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அம்மாவுடைய அக்காவை ஏன் காட்ட மாட்டீங்க சங்கீதா? உங்க ஃபேமிலியில எல்லாரையும் காட்டுறீங்க, இவங்க மட்டும் ஏன் காட்ட மாட்டீங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு அக்காலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு. அவங்களோட ஆமா வீட்டுக்கு தங்கச்சி தான். பெரிய பொண்ணு அவங்க தான். ரெண்டாவது தங்கச்சி முத்துலட்சுமி சித்தி. அவங்களும் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஆனால் அதிகமாக காட்டினதில்லை, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டினதில்லை. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ காமனாக ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ காட்டுறேன்னா, யூடியூப்ல வீடியோ காட்டுறதுனால மட்டும் வந்து ஒருத்தங்க கூட க்ளோஸாக இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. யூடியூப்ல இல்லாதகிட்டே எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக ஆமா ஜாலியாக இருப்போம். ஸோ தேவைப்படுறதெல்லாம் வீடியோவில் காட்டுவோம், இல்லைன்னா ஒரு சில இதெல்லாம் காட்ட மாட்டோம், அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் இப்போ திருவிழாவுக்கு வருவாங்க, அப்போ வந்து அப்போ காட்டுறேன் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப வெக்கப்படுவாங்க எங்கள் சித்தி. ஸோ அதனால தான் அதனால அவங்க காட்டல. ம், எப்படி பிளான் பண்ணி ஹவுஸ் கட்டினீங்க அண்ட் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் சப்போர்ட் எப்படி எப்படி மேனேஜ் மேனேஜ் பண்ணீங்க? பண்ணீங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் ஹவுஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். ஆமா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிட்டு கட்டி நகை நட்டுலாம் வச்சிருந்து, ஸோ ஆமா அப்படியே லேண்ட் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேஷன்ல போட்டு ரொட்டேஷன்ல போட்டு அப்படியே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வசதி வந்த உடனே இப்படி டோட்டலா மாறிட்டீங்க சங்கீதா? கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. எம்விஆர் ஃபார்மசி. ஸோ நான் அப்படி என்ன மாறினேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் அவ்வளோ நாளா அது நான் ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல ஒரு சின்ன அப்டேஷன் தான் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து முதல்ல இருந்த லொகேஷனுக்கும் நம்ம புதுசா புது வீடு கட்டியிருக்கோம். புதுசா வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. மத்தபடி நாங்க அப்ப இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கோம். ஆமா. இப்போ திடீர்னு எப்படி வசதி வரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. வசதி வந்து ஒரே நாள்ல எனக்கு லாட்டரி அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். லாட்ரி நீங்க சொல்லுங்க. அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமா. லாட்ரி நான் அடிச்சிச்சு போல இருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு வீடு கட்டுனா, இந்த காசுலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என்கிட்ட அப்பயுமே காசு இருந்திருக்கும்ல. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு சிலதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தோணும். பட் நான் பேசுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ட் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே நான் நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதே இல்ல.
வசதி வந்த பிறகு எதுவுமே மாறல ஃப்ரெண்ட்ஸ். வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போடுறது, புது ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுக்கிறது. நான் பழைய ட்ரெஸ் நைட்டே போட்டாலும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் கமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா? உன் மூஞ்சிக்கு வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, வேலைக்காரி மாதிரி இருக்குன்னு அப்புறம் சொல்லிடுவாங்க. நிறைய சொல்றாங்க. ஆமா. ஸோ அதனால கொஞ்சம் நல்லதாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுல என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு போய் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டீங்க டோட்டலாக. பழச மறக்கக்கூடாது, பழச மறக்கக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே பழச மறந்தது இல்லையே. இப்ப என்ன நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நெறைய பழச கமெண்ட்ஸ் மறக்கூடாதுன்னா நீ பழைய மாதிரியே இருக்கணும் அப்பதான். புரியுதா? என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் ஏத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏத்துக்கிற மனப்பக்குவத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வளர்த்துக்கணும். ஏன்னா, நம்ம லைஃப்ல நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃபேமிலி, நம்ம பேக்ரவுண்ட் எப்படி இருக்குமோ, அதிலிருந்து நம்ம ஆமா, முன்னேற அடுத்து தான் டெவலப் பார்க்கணும். ஆமா ஆமா. டெவலப் ஆகிட்டோம். டெவலப் ஆனா அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப் ஆ. ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். ஸோ நம்ம அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும்னா எப்படி அப்படியே இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் டெவலப் ஆனா தான் நல்லா இருக்கும். நீங்களுமே டெவலப் ஆகணும். அவ்வளோதான் நான் சொல்றது. நீங்க எப்பவும் மீன் பிடிக்க போறீங்க. யூ ஆர் ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேனா? நீங்க எப்பயுமே மீன் பிடிக்க போறீங்க. நீங்க மீன் பிடிக்கிறவங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ்ல வந்து எப்படின்னா, யார் வில்லேஜ்ல ஏரி, குளம், குட்டைலாம் இருக்கும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் மீன் ஆமா. பிடிப்பாங்க, மீன் பிடிச்சி பிடிக்க சாப்பிடுவாங்க. ஆமா, மீன் பிடிக்க திறமை இருந்தவங்க மீன் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுவாங்க. சாப்பிடலாம். ஆமா, அவ்வளோதான். ஸோ ஃபிஷர்மேன்லாம் கிடையாது. மீன் பிடிக்க ஆசையா இருக்கும். மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அந்த கொறவ மீன் நாங்க பிடிக்கிற மீன்லாம் உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லுங்க. கிடைக்காது. நம்ம பிடிச்சா தான் நமக்கு கிடைக்கும். கிடைக்கும். ஆமா, டேஸ்ட்டா இருக்கும் அந்த மீன். ஆத்து மீன்லாம் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால நாங்க போய் மீன் பிடிப்போம். ஸோ அதனால நாங்க ஃபிஷர்மேன் தான். ஃபிஷர்மேன்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எப்பவும் அக்கா வீட்டுக்கு மட்டும் போறீங்க. அவங்க அப்பா அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறீங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு கண்ணு ப்ராப்ளம் சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு போகல. அப்புறம் அவங்க ஆனிவர்சரி ஆனிவர்சரி கூட கூட நீங்க நீங்க எதுவும் பண்ணல. ஏன்? அக்கா திட்டுவாங்களா? அவங்க அப்பா அக்கா அம்மாவ மட்டும் திட்டுவாங்களே. பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. நான் யாரையும் எதுவும் திட்டுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீ போய் பாரு, நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றது கிடையாது. அதே மாரி எங்க அப்பாவ கூட்டு போனா, எங்க அப்பா இங்க வருவாங்க. உடம்பு முடியல. அவங்களே அவங்க வருவாங்க பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் ஆமா, இல்லன்றதுனால இங்க வருவாங்க, பார்க்குறோம். ஸோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போறது, வரது, அவங்கள கூட்டும் போறதெல்லாம் நான் வீடியோல காட்டுறேன்னா, அங்க கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதனால வீடியோல வந்து காட்டுறோம். காட்டுறோம். ஆமா, ஸோ இந்த சைடு கம்ஃபர்டபுளா இல்ல. நான் ஓப்பனாவே அது நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால வீடியோல வந்து காட்டுறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்ல, ஸோ அவங்க அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா, அவங்களால உங்கள பார்த்துக்க முடியும்னு அவங்க நம்பி அவங்களே போறாங்க. எந்த புள்ளையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ ஆமா. அதனால யாரையும் எதிர்பார்க்கறது யாரும் இல்ல. இது பண்றதில்ல. ஸோ புள்ளைங்க கிட்ட வந்து பார்க்கணும், இல்ல வந்து பேசணும், ஏதாவது பண்ணணும், இல்ல கேட்கறாங்கன்னா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஏன்னா, நாங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி வைக்கணும், பேசாம தனியா இருக்கணும் போகணும், அப்படிலாம் எதுவும் எண்ணம் அப்படிலாம் கிடையாது. எதுவும் கிடையாது. அவங்க வந்து அவங்க செல்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா நாங்க பார்த்துக்குவோம். பார்த்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மந்த்லி வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? ஃபேமிலி யார் ரன் பண்றா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில இருக்க எல்லா செலவுமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஆனா வந்து எவ்வளவு பட்ஜெட் ஆகுன்றத நாங்க கணக்கு பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஏன்னா நம்ம யூடியூப்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ண எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதெல்லாம் வேண்டியதா இருக்கு. இருக்கு. ஸோ ஆமா, அதனால நார்மலா வந்து நம்ம வீட்டுக்கு பண்றதை விட யூடியூப்ல வேலை செய்யறதுனால நிறைய செலவு ஆகுது friends. டிராவல் செலவு அதிகமாகும், ட்ரெஸ் எடுக்கிற செலவு ஆமா, அதிகமாகும், வெளியில சில டைம் கடையில ஃபுட் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல சமைக்க சமைக்க டைம் முடியாத இல்லாத டைம்ல கடையில கடையில வாங்கி ஃபுட் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஸோ அதனால குறிப்பிட்டது இவ்வளோதான் வந்து ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நாங்க பட்ஜெட்டே போட்டு வைக்கிறது கிடையாது. ஒரு மாசம் போடுவோம்னு சொல்லிட்டு நான் ஒரு மாசம் ஃபுல்லா எழுதி எழுதி வச்சேன். அது எவ்வியா போயின்னே இருந்தது. அடைச்சா அதிகமா பட்ஜெட்டே தான் போகுது. ஆமா, போடக்கூடாதுன்னு லாஸ்ட் சொல்லிட்டு டைம் நாங்க ஒரு வீடியோ போறதில்ல. போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தான் ஆகும் செலவு. உங்க ஏஜ் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. உன்னோட ஏஜ் என்ன பேபி? 33 வயசு. என்னோட ஏஜ் நான் சொல்ல மாட்டேன். ஆம்பளைங்க கிட்ட சேலரி கேட்கக்கூடாது, பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. உங்களோட சஜஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அதாவது உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சங்கீதாக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை விட ஒரு வயசு நான் சின்ன பொண்ணு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதுதான் சங்கீதாவோட வயசு 32. 32. அப்புறம் வினோத்தோட அவங்க அம்மா அப்பா ஆனிவர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகல, எதுவுமே பண்ணலன்னு போட்டிருக்கீங்க. அவங்களோட ஆனிவர்சரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆமா. ஆமா, அவங்க இது முன்ன பின்ன கொண்டாடி இருந்தா எங்களுக்கு தெரியும். இப்ப ஏதோ கொண்டாடுறாங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி வந்து பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணதே கிடையாது. இப்ப புதுசா பண்ணும்போது எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? காலங்காலமா ஏதாவது பண்றாங்க, நம்ம எதுவும் டேட் பண்ணலன்னா தெரிஞ்சா கூட பரவாயில்ல. பரவாயில்ல, யாருக்குமே தெரியாது. எங்க அம்மா அப்பாவோட கல்யாண நாள் கேட்டா கூட எதுவுமே அவங்களாம் தெரியாது. நாங்க எதுவுமே பண்ணதில்ல. இது வரைக்கும் வழக்கம் கிடையாது. ஸோ அதனால எங்களுக்கு எதுவும் தெரியலன்றதுனால நாங்க எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, புவர் பீப்புளுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்க நிறைய டைம் வந்து வீடியோல கூட சொல்லியிருக்கேன். நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, நான் போய் என் கையால வீடியோல வீடியோ காட்டினாதான் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம ஆமா. வீடியோல காட்டாம நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரிய போறது ஸோ இல்ல. வீடியோல காட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. வரும். பண்ணல. வேணா நான் அடுத்த டைம் ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோல போட்டாதான் வீடியோல பண்ணாதான் நான் பண்றேனே தெரியும், எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுது. இல்லைன்னா வந்து தெரியும்ன்றது அதான் பாத்தீங்கன்னா மேட்ரு. ஆமா. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காகவே நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்து போடும்போது பாரு இது சீனம் போடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நீங்க வீட்ல எந்த பிளேஸ்ல டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டிருக்கீங்க. வீடு முழுக்க எந்த பிளேஸ்லயுமே டெக்ஸ்சர் பெயிண்ட் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்ல மட்டும் பால்கனி இருக்குல்ல, அங்க மட்டும் நம்ம வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம் டெக்ஸ்சர். அது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி. வேற எங்கேயுமே நம்ம வந்து டெக்ஸ்சர் பெயிண்டே அடிக்கல. ஒரே கலர் பெயிண்ட் தான் வீடு ஃபுல்லாவே. ஸோ அப்புறம் வந்து நீங்க இப்ப கட்டியிருக்க வீடு 40 லட்சம் உள்ள பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. வந்து 40 வீடு லட்சம் பண்ண கட்டி முடியுமான்னு பூசிடலாம். தெரியலையே. இப்ப இருக்கிற விலைவாசி ஏறுது. ஸோ அதனால கட்ட முடியுமான்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் வீடு பண்ற வந்து யாராலையுமே இவ்வளவுதான் பட்ஜெட் வரும்னு கரெக்டாவே சொல்ல முடியாது. ஆமா. இன்ஜினியரே பிளான் போட்டாலுமே கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகுது. மெட்டீரியல் காஸ்ட் வந்து உடனே ஏறும் ஆமா. இறங்கும். ஸோ லேபர் காஸ்ட் ஏறும். அந்தந்த ஊரை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வீடு எப்படி கட்டலாம்னு ஆமா சொல்லிட்டு. வரும். கட்டுறது கஷ்டம் தான்ல. 40 லட்சம்னா ஒரு வீடு கட்டலாம், சிம்பிளா கட்டலாம். நம்ம வந்து கொஞ்சம் பெருசா கட்டிருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் சின்னதா கட்டலாம். ஆமா. அப்புறம் குணசுந்தரி மேரேஜுக்கு ஏன்க்கா போகல, அண்ணா மட்டும் போனாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. குணசுந்தரி மேரேஜுக்கு நாங்க 2 பேருமே போனோம் எல்லாரும் friends. ஃபேமிலியா தான் போயிருந்தோம் ஆமா. friends. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எடுக்கல. அப்ப சுச்சுவேஷன் எல்லாம் அதான் நான் அந்த சொல்றேனே. சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே எல்லா டைமும் வீடியோல காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல எவ்வளோ தூரம் இருக்கு. நான் வந்து என்னோட லைஃப்ல கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ப்ளசண்டா இருக்கிறது மட்டும்தான் வீடியோல காட்டணும்னு நாங்க எப்பயுமே ஆசைப்படுவோம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் இவ்வளோ நாளாவும் போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு 2 பேருமே போயிட்டு வந்தோம் நாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வினோத் அண்ணா அப்பா அம்மா வீடு கட்ட ஹெல்ப் பண்ணாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து 2 பேர் பேரண்ட்ஸ் கிட்டயுமே நம்ம வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ஏன்னா நாங்க செல்ஃபா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நாங்க லேண்டுமே அப்படிதான் வாங்கினோம். செல்ஃபாவே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். சங்கீதா வீட்ல இருந்து அவ மாமாவே அவரே கேட்டாரு, காசு ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்டு அவரே நீங்க வீட்டுக்கு எடுத்துமே கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி நாங்களா எதுவுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்லயுமே வந்து நாங்க போய் கேட்கவே இல்லை. அவங்களும் எதுவும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டுறதுக்கு நாங்களே செல்ஃபா தான் வீடு கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்க ஆமா. அப்பதிலேருந்தே முடிவு பண்ணிட்டோம். நாங்க எதுவுமே போய் அவங்க கிட்ட போய் நிக்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச ஆமா. வரைக்கும் நல்லா படிக்க வச்சாங்க, கல்யாணம் எல்லாமே பண்ணாங்க. பண்ணாங்க. எல்லாமே கடன் கடன் இல்லாம நம்மள இது பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. கடன் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா பசங்கள ஃப்ரீயா விட்டாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய பெரிய விஷயம். விஷயம். ஆமா. அதுவே பெரிய ஹெல்ப் தான். ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண கடன் வாங்கி வச்சிருவாங்க. எஜுகேஷன் லோன் இருக்கும். எவ்வளவு நிறைய பிரச்சனை கடன் இருக்கும். வாங்கி அத வச்சிருவாங்க. வந்து ஆமா. நம்ம மீட்கிறதுக்கே நம்மளால முடியாது. நம்ம வந்து செல்ஃபா நம்ம லைஃப்ல வந்து முன்னேறவே முடியாது. நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடுற மாதிரி இருக்கும். ஸோ எங்க லைஃப்ல 2 பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே நானுமே சூப்பரா. எஜுகேஷன் ஆமா. லோன் எடுத்தேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கட்டிட்டாரு. லோன் ஒரே பேமெண்ட்டா முடிச்சிட்டாரு. எங்க ஸோ வீட்லயே எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எஜுகேஷன் லோன்ல ஒன் டைம் பேமெண்ட் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எந்த வந்து ஒரு பர்டனுமே எங்களுக்கு கொடுக்கல. வந்து பாத்தீங்கன்னா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்கள டிபெண்ட் பண்ணியுமே இல்ல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களே மண்ணு வாங்கணும். அப்புறம் நாங்களே வீடு கட்டணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து நல்ல லைஃப்ல போகணும். அவங்களையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிளான் பண்ணிருக்கோம். பிளான் ஆமா. இருக்கு. ஸோ எப்படி போகுதோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போகட்டும், பாத்துக்கலாம். அவ்வளவுதான். அப்புறம் சப்ஸ்கிரைபருக்கு கிவ் அவே கொடுப்பீங்களா? ரொம்ப நாளாவே இவர் வந்து ஒரு கிவ் அவே கொடுக்கணும் சொல்லி பிளான் ஆமா பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கிவ் அவே வரப்போகுது. ஆமா. நான் இவரு பெரிய லிஸ்டே எழுதி வச்சிருக்காரு. ஒரு 30 பேர்கிட்ட எழுதி வச்சிருக்காரு. ஸோ ஆமா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்தீங்கன்னா 30. அதுதான் நம்ம ஒருத்தர் 2 பேருக்கு கிவ் அவே கொடுத்தா சரியா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிவ் அவே வந்து மினிமம் ஒரு 35 பேர் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் ஸோ பண்ணிருக்கோம் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல டீடைலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். என்ன கிவ் அவே கொடுக்க போறோம், யார் யாருக்கு எப்படி கொடுக்க போறோம் சொல்லிட்டு எல்லாமே டீடைலா சொல்றோம். நேமோட அனௌன்ஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேபியோட பிளே ஸ்கூல் மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ? 1500 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்கு வந்து ஃபீஸு. ஆனால் காலையில் வந்து 9 மணிக்கு போகுதுன்னா மதியம் 1 மணிக்கு கூட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. நாங்க ஹாஃப் டே தான் போட்டிருக்கோம். ஹாஃப் டேன்றதுனால 1500 ரூபாயில முடிஞ்சுது. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூவா யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஃபுல் full ப்ராசஸ் process போடுங்க. போடுங்க சில அப்படின்னு பேர் சொல்லி ஸ்டார்ட் கேட்டிருக்காங்க. பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஹாய் சங்கீதா எப்படி இருக்கீங்க? எப்படி நான் உங்க இருக்கீங்க? சேனல் பார்த்துருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட ஃபேவரட் கப்புள் சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க. ஆனா இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் எப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாய் நீங்க யூடியூப்ல தானே வரீங்க, இவங்களும் ரொம்ப நாளா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. எப்படி பண்றது? நிறைய பேர் யூடியூப் சேனல் எப்படி எப்படி பண்றதுன்னு பண்றது என்கிட்ட எப்படி பண்றது நிறைய கேட்டுருக்காங்க. பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு மொபைல் இருந்தால் போதும். யூடியூப்ல ஒரு ஜிமெயில் ஐடி இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
யூடியூப்ல நம்ம வீடியோ போடணும் கன்சிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும். ஸோ வீடியோ வந்து போட ஆரம்பித்தவருக்கு நமக்கு முன்னாடிலாம் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 4000 மணி வாட்ச் அவர் வேணும். ஸோ இதெல்லாம் ரீச் ஆன உடனே ஸோ AdSense அக்கௌண்ட் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். ஆமா, மானிட்டேஷன் ஒன்று இருக்குது. மானிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும். அந்த $100 ரீச் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு நமக்கு இப்போ சேலரி வர ஆரம்பிக்கும். ஆமாம், இப்போ ஜனவரி மாதம் ஃபுல்லாக வீடியோ போடுறோன்னா அது வந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே 25ஆம் தேதி அது மாதிரி தான் 22, 25 அந்த தேதிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓரளவு சொல்கிறேன் இல்லையா. ஸோ நீங்கள் யூடியூப்ல இதுக்குன்னே டெக் சேனல் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் எப்படி ஓபன் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, எல்லா டீடைலுமே வந்து டெய்லி வீடியோ போடுவாங்க फ्रेंड्स. அந்த வீடியோ பார்த்து கத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போடணும்னு ஆசையா இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடணும்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எப்படி சொல்லி டீச் பண்ணுவாங்க. அதை பார்த்து கண்டிப்பாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கான கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ சேவிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கோல்டு சீட்டு ஆர் எனி அதர் பிளான் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு சேவிங்ஸ் எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கடனெல்லாம் அடைக்கணும். ஸோ கடன் அடைச்சாலே போதும். கடன் அடைச்சாலே நம்ம பிரச்சனை இருக்காது. அதே தான். நெக்ஸ்ட் உங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைட்லாம் வருமா, வந்தால் எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க, யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா சாரி எல்லாம் கேட்டிருக்கோம். சாரி பேபி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரு சாரி கேட்டிருக்காரு. ஆனா இப்பெல்லாம் சாரி எல்லாம் யாருமே கேட்கறதே இல்ல. சண்டை போடுமா நடக்கும், தாம் தூம்னு பேசிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஒரு பக்கம் பேச, நான் ஒரு பக்கம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசி முடிச்சு ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்கணும். தீர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாலியா பழக வேண்டியது. சண்டை நடந்த மாதிரியே தெரியாது. கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா பேபி வா கடைக்கு போலாமா, ஆமா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15 நிமிஷம் தான் எங்களோட சண்டையே. அந்த சண்டை எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்குன்னா அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சாலே சண்டை குறைஞ்சிருச்சு எங்களுக்கு. அவ்வளவுதான். சாரி எல்லாம் மேக்ஸிமம் 2 பேருமே கேட்டுக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சண்டை ரிசால்வ் பண்ணணும்னு பெருசா கிடையாது. சண்டை போட்டோமா கோவம் தீர்ந்துருச்சு, அதோட சண்டையும் தீர்ந்துருச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாங்க நீங்க டென்ஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்க அக்கா? டெரஸ்ல மினி கார்டன் வைங்க ப்ளீஸ் அக்கா. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அக்கா. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணுமா சங்கீதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு போட்டிருக்காங்க. அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு டெரஸ் கார்டன் வந்து வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரத்துல டெரஸ் கார்டன் நம்ம பண்றோம். ஆமா அப்டேட் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டெவலப் பண்ணிட்டே போலாம். டென்ஷனா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க. டென்ஷனா இருந்தேன்னா நாங்க கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தனா கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வருவோம். டென்ஷனா இருந்தா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா முக்கியமா ஆமா சீரியஸா அதுதான் உண்மை. விளையாட்டு கிடையாது. எனக்கு இங்கே டென்ஷனானாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா செட்டு போய் வீடியோ எடுத்துன்னு வர்றது, அங்கே போய் கொஞ்சம் ஜாலியாக ஒரு ட்ராவல் பண்ணும்போதே அந்த டென்ஷன் பாதி குறைஞ்சிடும். அங்கே போய் ஜெஷிதா எங்கள் அப்பா அம்மா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாள். அது பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் மைண்டு. ஸோ டென்ஷனாக இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவேன், பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரோம். அவ்வளோதான். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா என்ன கொடுக்கறது, எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் எவ்வளோ நமக்கு கஷ்டம் வந்தாலும் சோகம் வந்தாலும் அதை கடந்துட்டேன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு மாசம் நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அடுத்த மாசம் ஜாலியா இருக்கும். அதனால நம்ம அப்படியே எல்லாமே கடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த லைஃபுக்கும் இப்போ இருக்க லைஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நாங்க அதுக்கு என்ன சொல்றது, பெருசா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்ப வந்து ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஜாலியா போயிட்டு வருவோம் போவோம். அப்பவுமே நாங்க ஜாலியா தான் இருந்தோம். எங்க லைஃப்ல நாங்க மேக்ஸிமம் எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டமா நாங்க எடுத்துக்கல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்குவோம். ஆமா, நாங்க ஜாலியா இருக்கும்போதும் ஒரே மாதிரி தான் இருப்போம், கஷ்டமா இருக்கும்போதும் ஒரே மாதிரி தான் இருப்போம். என்ன ஒண்ணு, கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணது கிடையாது. அவ்வளவுதான். நான் ஹாப்பியா இருந்தேன்னா நான் ஹாப்பியா இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவோம். கஷ்டமா இருந்தேன்னா அது கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் அமைதியா இருப்போம். எங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அது சரியாயிடும். அவ்வளோதான். எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில்லை. அவ்வளோதான். நிறைய பேர் பார்க்குறவங்களா தான் இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு ஹை சீலிங்ல பிக் லைட் போட்டிருக்கீங்களா, அது வந்து எவ்வளோ, எங்க வாங்குனீங்க, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாரிஸ்ல போய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட் 25,000 ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சிஸ்டர், பேங்க் பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, நாங்க வீடு கட்ட லோன் வாங்கலாம்னு இருக்கோம். நாங்க பர்சனல் லோன் எனக்கு வந்து 11.99% ஃப்ரெண்ட்ஸ். அதனால 1 பைசா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 1 பைசா வட்டியில தான் நான் வந்து பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன். நீங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போற அளவுக்கு இடம் விட்டுருக்கீங்களா, வீட்டுக்கு ஏன் காம்பவுண்ட் வால் போடல சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் வீட்டுக்கு சுற்றி 2 அடி இடம் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 அடி தான் இடம் இருக்குது. காம்பவுண்ட் வால் போட்டாலும் ஃபுல்லாக ஹைட்டாக போடுற மாதிரி போட முடியாது. கெர்பு வால் மாதிரி சின்னதாக காம்பவுண்ட் வால் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் வந்து நீங்க கட்டியிருக்க வீடு உங்க மாமனார் கொடுத்த லேண்டா இல்ல நீங்க சொந்தமா வாங்கின லேண்டா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் நாங்க பழைய லேண்ட் வீடு வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே கட்டியிருக்கோம். ஆமா பழைய வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அதே தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. சொத்து பிரிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு இப்ப மட்டும் மாமியார் வீடு கட்டியிருக்கீங்க. மாமியார் கொடுத்த லேண்ட்ல வீடு கட்டிருக்கீங்க. மாமியார் மட்டும் உனக்கு வேணாமா அப்படி சொல்லிட்டு மாமியார் கொடுத்த வீடு கட்டியிருந்தா கூட என்ன பிரச்சனை? அவங்க வந்து இருக்கிறேன்னு ஆமா சொன்னா என்ன தான் இருக்க முடியும். ஆமா. அவங்க வரலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சோ இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்குன மண்ணு. சோ நாங்க அதான் இப்ப லாஸ்ட்டா சொன்னோம் நாங்க பாத்தியா? சோ வாங்கி நாங்க அதுல வாங்கி தான் அதுல ஃப்ரெண்ட்ஸ் வீடு நாங்க கட்டணும். வீடு அவங்க சொத்து கட்டியிருக்கோம். பிரிச்சு குடுத்தாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு. இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க செடிலாம் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சோ அது வந்து ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செடி, மரம் எல்லாமே அதுக்கு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காம்பவுண்ட் வால் போறதுக்கே எக்கச்சக்கமா செலவாகும் போல. சோ அதனாலயே அத அப்படியே விட்டு வச்சிருக்கோம். சோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அத அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா இந்த வீடியோலயே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோ வீடியோல விளாக் சொல்றேன் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா? ஸோ அந்த விளாக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.